ஓ! இதனால தான் வந்து ஐஷுவோட எக்ஸ் வந்து ஐஷு கிட்ட உன்னோட சமையல் வீக்னஸ் என்ன? உங்க அப்பா உன்னை எப்படி ட்ரெயின் பண்றாரு? எல்லாம் கேட்டிருந்தான். ஆக்சுவலி போன எபிசோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கடைசியில வந்து இதெல்லாம் கேட்டு ஒரு ஒரு மாரி ஒரு ரியாக்ஷன் முறைக்கிற மாரி குடுப்பான். ஸோ ஆஸ் எ ஆடியன்ஸா நமக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மாரி ஏதோ இவன் ஏதோ பண்ண போறான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி இது ஒரு பெரிய ட்விஸ்ட் எனக்கு. என்னன்னா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் செஃப்ல வந்து கலந்துக்கிற ஒரு செஃப். ஒன் ஆஃப் த செஃப்ஸ். அதை பார்த்து எனக்கு செம ஷாக்கு. ப்ரொமோலேயே பார்த்து என்னடா இவனும் இருக்கானா அப்படின்ட்டு ஒரு நான் நினச்சவரை நம்ம தான் ஏதாவது எபிசோட் பார்க்கும்போது இவன் ஸ்டார் செஃப்னு சொல்கிறதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமா அப்படி இப்படின்னு பார்த்தா ஐஷுக்கே அங்கே வந்து ஒரு பெரிய ஷாக்கு. ஓ, இதனால தான் இவன் நம்மக்கிட்ட நம்ம வீக்னஸ் என்ன அதெல்லாம் கேட்டிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுக்கு தெரிஞ்சுது இவனோட மென்டாலிட்டி என்ன அப்படின்ட்டு. சரி, ஓகே ஓகே இவன் இப்படி பண்ணிட்டான், சரி ஓகே. நான் என்ன நினச்சேன், காம்படிஷனில் வந்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஷோட வீக்னஸ் வந்து தெரியும், விச் மீன்ஸ் ஜாப்பனீஸ் குசைன் அவளுக்கு வராது, அதே மாதிரி சீ ஃபுட்டும் வராது, சுட்டு போட்டாலும் வராதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் சவுண்டு மேக் பண்ணால் வந்து அவளுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு ஐஷுவை வந்து தோக்கடிக்க முயற்சி பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் வந்து இவனே வந்து ரொம்ப கேவலமாக தோற்று போயிடுறான். அதாச்சும் செகண்ட் ரவுண்டில் வந்து செஃப் செல்வினுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிது. அதாச்சும் தேர்ட் ரவுண்டில் ஏதாவது ஒரு காய்கறி வச்சு சமைக்கணும். ஸோ செஃப் செல்வின் வந்து ஒரு 3 கண்டஸ்டன்ட் செஃப்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அவங்க என்ன சமைக்கணும் இவன் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ 3 பேருக்குமே வந்து வாழைப்பூ வந்து குத்துருவாப்புல. ஸோ இவனோட மைண்ட் செட் என்னென்னா, கொடுத்துருக்க ஐ திங்க் ஆஃப் அன் ஹவர் தான் நினைக்கிறேன், கொடுத்துருக்க டைமில் இந்த வாழைப்பூவை உரித்து அதை க்ளீன் பண்ணி சமைக்கிறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் மக்கார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அங்கே திரும்பி பார்த்துட்டு சமைச்சின்னு இருப்பான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவங்க எப்படி சமைக்கிறாங்க, எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க அதை பார்த்து இவர் ரசிக்கிறாரே தவிர இவரோட டிஷ்ஷில் வந்து இவர் கோட்டை விட்டுருவார். அந்த டிஷ்ஷை வந்து செஃப்ஸ் ஜட்ஜஸ் பார்த்த உடனே இது என்ன வேக கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இது எப்படி நீங்கள் ஒரு ஸ்டார் செஃப்பில் சமைக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதில் அவர் வந்து எலிமினேட் ஆகி போயிடுவார். ஸோ அதான் நான் நினச்சேன், இவன் பண்ணும் பிளானுக்கு இவன் ஏதாவது பெருசாக ஐஷுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பான்னு பார்த்தா இவனே வந்து லூஸ் மாதிரி சமைச்சிட்டு ஸ்டார் செஃப் விட்டு போயிடுவான். அதாச்சும் எலிமினேட் ஆகி போயிடுறாரு.